முயலும் பச்சோந்தியும். ஒரு காடு. அந்த காட்டில் ஒரு முயலும் ஒரு பச்சோந்தியும் நட்பாய் இருந்தன. ஒரு சமயம் அந்த காட்டில் பல மாதங்களாக மழையே பெய்யாததால் அந்த காடே வறண்டு போயிடுச்சு. முயலோட பேர் முத்து, பச்சோந்தியோட பேர் பரமன். இந்த 2 பேரும் மழை வரும் வருன்னு காத்திருந்தன. ஆனால் மழையும் பெய்யலை, காடும் வறண்டு தான் போயிடுச்சு. முயல் முத்துவும் பச்சோந்தி பரமனும் உணவு கிடைக்காம பல நாட்கள் பட்டினியாக இருந்தன. இனியும் இந்த மழைக்காக காத்திருக்க கூடாதுன்னு தீர்மானித்த முத்துவும் பரமனும் வேறு வளமான காட்டுக்கு போகலாம்னு முடிவெடுத்து 2ம் வெகு தூரம் பயணம் செய்தன. அப்போது வழியில் முத்துவும் பரமனும் ஒரு குரங்கை சந்தித்தன. முயலும் பச்சோந்தியும் குரங்கிடம், அண்ணா, நாங்கள் வசித்த பகுதி வறண்டு போயிடுச்சு. நாங்கள் வாழ்வதற்காக செழிப்பான பகுதி ஏதானும் பக்கத்தில் இருக்கானே அப்படின்னு கேட்டது முயல். வணக்கம் நண்பர்களே, என்னோட பேர் குமுதன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டது குரங்கு. கொஞ்ச தூரத்தில் ஒரு செழிப்பான காடு இருக்கிறது. நான் அந்த காட்டில் தான் வசிக்கிறேன். அங்கே எங்கள் சிங்கராஜா நல்ல முறையில் ஆட்சி செய்கிறாரு. அங்கே போய் நீங்கள் வசிக்கலாம் அப்படின்னு சொன்னது குரங்கு. முயலும் பச்சோந்தியும் குரங்கு சொன்ன காட்டிற்கு வந்து சேர்ந்தன. காடு நல்ல செழிப்பாகவே இருந்தது. அப்போது சூரியன் மறைந்து இருட்டி விட்டதால் அவை 2ம் அந்த காட்டின் நுழைவாயிலில் இருந்த ஒரு மரபொந்திற்குள் நுழைந்தன. முயல் முத்து பச்சோந்தியிடம், பரமா, நாம் 2 பேரும் இன்றிரவு இங்கே தங்கி கொள்ளலாம். நாளை முதல் இந்த காட்டிலேயே ஒரு வேலை தேடிட்டு இங்கேயே நிரந்தரமாக வாழலாம்னு சொன்னது. மறுநாள் முயலும் பச்சோந்தியும் ஆளுக்கு ஒரு திசையில் வேலை தேடி போனது. மாலை நேரம் 2ம் மரபொந்திற்கு வந்து சேர்ந்தது. பரமா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமாக குதிச்சுக்கிட்டே சொன்னது முயல். என்ன வேலை தெரியுமா? மண்ணை தோண்டி கிழங்கு, கடலை போன்றவற்றை எடுக்கும் வேலை அப்படின்னு சொன்னது முயல். அப்படியா முத்து, எனக்கு அரசவையில் அதிகாரியாக வேலை கிடைச்சிருக்குன்னு பொய் சொல்லிச்சு பச்சோந்தி பரமன். உண்மையில் அது வேலை தேடி போகவே இல்லை. மறுநாளிலிருந்து முயல் முத்து வேலைக்கு போய் வந்தது. பச்சோந்தி பரமனும் வேலைக்கு போகிறது போல கிளம்பி போனது. அது எங்கே போகிறதுன்னு யாருக்கும் தெரியாது. இப்படியே ஒரு மாதம் போனது. ஒரு நாள் கடலை காட்டில் முயல் வேலை செஞ்சுட்டு இருந்தது. அப்போது அங்கே வந்த குமுதன் குரங்கு, முத்து, உன்னோட நண்பன் பச்சோந்தியை மரத்தில் கட்டி வச்சிருக்காங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல. நம்மளோட சிங்கராஜா அதுக்கு தண்டனை தரப்போறாராம்னு சொன்னது. அதை கேட்ட முயலுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. என்ன, என் நண்பன் பரமனை கட்டி வச்சிருக்காங்களா? அப்படி என்ன தப்பு செஞ்சான் அவன்? தவறு செய்யறதுக்கு என்ன காரணம்னு நினைத்த முயல் கவலையோடு பச்சோந்தியை கட்டி வச்சிருந்த இடத்திற்கு ஓடி போனது. மரத்தில் கட்டப்பட்டிருந்த பச்சோந்தி தலை குனிந்தபடி நின்றிருந்தது. இதை பார்த்த முத்து முயல் சிங்கராஜாவிடம் ஓடிப்போய், அரசே, இந்த பச்சோந்தியின் பெயர் பரமன். இவன் என்னோட நண்பன்தான். இவன் என்ன தப்பு செஞ்சான்? எதுக்காக இவனை கட்டி வச்சிருக்கீங்கன்னு ரொம்ப பணிவாக கேட்டது. ஓ, இவன் உன் நண்பன்தானா? இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஒரு மாதமாக நம்ம காட்டில் பலரும் உழைத்து சேர்த்து வச்சிருந்த உணவை திருடி தின்று வந்திருக்கிறான். யாராலும் அவனை கண்டுபிடிக்க முடியல. காரணம், இவன் இடத்திற்கு ஏற்றாற்போல் தன்னோட நிறத்தை மாற்றிக்கொள்கிறான். ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? காய்ந்த இலை சருகுகளோடு சருகாக மறைந்து பலரது உணவை திருடி தின்று கொண்டிருந்தான். ஆனால் திடீர்னு அடித்த காற்றில் சருகுகள் பறந்து போயிடுச்சு. இவன் மாட்டிக்கிட்டான். இவனுக்கு கசியடி கொடுக்க போறேன்னு சொன்னது சிங்கம். முத்து முயல் பச்சோந்தியை திரும்பி பார்த்தது. நண்பா, என்னை மன்னிச்சிடு. நான் ஒரு மாதமாகவே வேலைக்கு போகலை. என்னோட உடலின் நிறத்தை மாற்றும் திறமையை வைத்து நான் உணவை திருடி தின்றேன். நீ தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு வருத்தத்தோட பரிதாபமாக கெஞ்சியது பச்சோந்தி. பச்சோந்தியின் மீது இரக்கம் கொண்ட முத்து முயல் சிங்கத்திடம், அரசே, இவனை மன்னிச்சு விட்டுடுங்க. இனிமே இவன் திருட மாட்டான்.
நீங்கள் தான் தயவு பண்ணி இவனுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும்னு பணிவாக கேட்டது முத்து முயல். முத்து, நீ இங்கே வந்த ஒரு மாசத்திலேயே நல்ல உழைப்பாளின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்காக பச்சோந்தி பரமனை மன்னிக்கிறேன். இவன் நம்முடைய உளவுத்துறையில் பணிபுரியட்டும். எதிரிகளின் கண்ணில் படாமல் மறைந்திருந்து உளவு பார்த்து வரட்டும். ஒருவன் தனக்கு இருக்கும் திறமையை நல்வழியில் பயன்படுத்தினால் எப்பவும் பேரும் புகழும் கிடைக்கும். தீய வழியில் பயன்படுத்தினால் தீமைதான் நடக்கும். இதை பச்சோந்திக்காக மட்டுமல்ல, எல்லா விலங்குகளுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னது சிங்கம். பச்சோந்தி பரமனும் தன் தவறுக்காக வருந்தி மனம் திருந்தி, நான் இனிமேல் திருட மாட்டேன், உழைத்து தான் உண்பேன்னு சொன்னது.